ஏய் வாயை பார்த்துக்கிட்டே நிக்காதீங்கடா, அந்த பக்கம் போய் விட்டுங்க. ஏய் தந்தையை சுத்தி சுத்தி ஒரே டயர்டா இருக்கு. நீ ஓடி போய் சோடா வாங்கிட்டு வா. சரி தலைவா. ஏய் படங்க, அது என்ன புதுசா தலைவாங்கிற? இப்ப அப்படி கூப்பிடுறேன், பேசணும் தலைவா. இப்படி கண்ட கண்ட பயலுகள் எல்லாம் வா தலைவா, வந்திரு தலைவா, போ தலைவா, பொந்துரு தலைவான்னு சொல்றதுனால தான் ஒரிஜினல் தலைவருக்கே மரியாதை இல்லாம போயிடுது. இனிமே தலைவான்னு உன் பண்ணித்தலை பிஞ்சு போயிரும். போடா போய் சோடா வாங்கிட்டு வாடா. டேய் பண்ணித்தலை வாடா, சோடா உடைச்சு வாங்கிட்டு வா. சரி. பாப்பம்மா பைனாப்பிளா? என்ன முள்ளு குத்துறதுக்கே இந்த சத்தமா? ஒரு பைனாப்பிள் தர்றியா? புழிஞ்சு தரட்டா? நோ நோ, நானே புழிஞ்சுக்கிறேன். மறுபடியும் முள்ள? அண்ணே எவன்டா தொன்ன? இந்தாங்கண்ணே சோடா. சோடாவா? எங்கடா? இந்த பைக்குள்ள இருக்கு. பைக்குள் இருக்கா? ஏண்டா அறிவு கட்ட நாயே, நான் என்ன சொன்ன நீ என்ன செஞ்சுட்டு வந்திருக்க? கை நீட்டி பேசுற நீ. நீ என்ன சொன்னீங்க? சோடா வாங்கிட்டு சொன்ன. அப்புறம் என்ன சொன்னீங்க? உடைச்சு வாங்கிட்டு சொன்ன. உடைச்சு வாங்கிட்டு இருந்தேன். உடைச்சா உன்னை பல்ல உடைச்சா தான் சரியா வருவேன். போஸ்டர் எந்த பக்கம் ஓட்டுறா? என்னன்னா சும்மா தண்ணிய வாயில வச்சுக்கிட்டு. டேய் இடியட், நான் துபாயில் இருக்கும் போது அடிக்கடி என் வாயை பெட்ரோல்ல தான் வாஷ் பண்ணுவேன். பிளடி இந்தியன் டர்ட்டி வாட்டர்ல வாஷ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்தா. ஐயோ ஓடியாங்களே, என் புள்ள கிணத்துல விழுந்துச்சு. யாராவது வந்து காப்பாத்துங்களே. ஐயோ யாராவது காப்பாத்துங்களே. என் பிள்ளைய ஐயா, என் பிள்ளைய காப்பாத்துங்களே. என் பிள்ளைய காப்பாத்துங்களே. ஐயோ காப்பாத்துங்களே. ஐயோ ஐயோ கடவுள் மாறி வந்து என் பிள்ளைய காப்பாத்திட்டேன். ஆண்டவன் உனக்கு 100 ஆயுசம் கொடுக்கணுப்பா. என் மகளுக்கு புள்ள பிறந்தா உங்க பேரையே வைக்கிறையா. உங்களுக்கு அதெல்லாம் இருக்கட்டும், என்ன கிணத்துக்குள்ள தள்ளி விட்டது யாரு? நான் தானே. ஆபத்துக்கு பாவலன்னு நான் தான் தள்ளி விட்டேன். உனக்கு நீச்சல் தெரியுமா? தெரியாது இல்ல. திரும்பி நில்லு, குனி. உள்ள ஒரு வெரா மீன் இருக்கு, பாத்துக்கிட்டே நில்லு. ஆமா நல்லா பாத்துக்கிட்டே இரு. அண்ணா செருப்பு கழட்டி போங்கண்ணா. ஓ செருப்புக்கு டோக்கன் சிஸ்டமா? அவ்வளவு பெரிய பைனான்ஸ்ரா? என்ன அப்பா, வாங்கி வச்சா போயா. இங்கே உட்காருங்க. என்னடா அங்க உட்கார்ந்து? அவர் மூடி எப்படின்னு சொல்ல முடியாது, அவர் லெவலே வேற. ஓ பார்ட்டி பெரிய பார்ட்டியா இருக்கும் போல் இருக்கு. இனிமே இந்த அழுகிற தேங்காய் வியாபாரம் எல்லாம் வேண்டாம். ஒரு 10,000 வாங்கி அரிசி மண்டி வச்சு பெரிய ஆள் ஆகிற வேண்டிதான். மகராச நல்ல நேரத்துல பணம் கொடுத்தாப்பா சார். பெரிய தொல்லையா போச்சு. டேய் நான் என்ன பிச்சைக்காரனா? ஏண்டா சும்மா சார் இருக்காருன்னு கையில நட்டா வச்சிட்டியாடா? போடா கையன் நாளா எடுத்து போடுறா. போடா, இந்த வீட்டுல கையை நீட்ட விட மாட்டாங்கப்பா. நீயா 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 நீங்களா நீங்களா நீங்களா? ஒரு மந்தையில் இருந்து 2 ஆடுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன. இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே. ஆடு எப்படா பேசும்? ஆடு இதுக்கு முன்னால பேசி நீ கேட்டிருக்கியாடா? லேட்டா வந்து கோச்சுக்கிறாதீங்கன்னு உள்ள ஒரு பைனான்ஸ் விஷயமா பேசிக்கிட்டு இருந்தேன். நீயே ஒரு பிச்சைக்கார சொறி நாய். உனக்கு சொரிஞ்சு விடுற நாய் இந்த நாய். உங்ககிட்ட நான் கடை வாங்குவேனாடா? டேய் எனக்கு மூளை இருக்குடா, முன்னேறி காட்டுறேன். அண்ணே ஆபத்துக்கு பாவம் இல்லனே. உங்களுக்கு தாண்டா ஆபத்து. எந்த நேரத்திலும் போலீஸ் வரும், ஜாக்கிரதை. அது யாரவன்? நம்ம செக்யூரிட்டி. பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரனே. யூனிஃபார்ம் ரொம்ப பிரமாதம். பாத்தியா என்ன சொல்லிட்டு போறேன்னு? ஒரு நல்ல பார்ட்டியா குட்டி வர சொன்னா லொல்லு பார்ட்டியா குட்டி வரேன். பாஸ் பாஸ் வடிச்சிருக்க. ஏண்டி பசுமாட்டு பால் கிடைக்கலையா? இல்லீங்களே. என்ன நொல்லைங்க? இன்னைக்கு பௌர்ணமி நாள்னு உனக்கு தெரியுமில்ல? பசும்பால் தான் வியாபாரமாகும். பசும்பால் தீந்து போச்சு. பார் எனக்கு தெரியாது. நிலா தேயறதுக்குள்ள எவன் வீட்டு மாட்டையாவது புடிச்சு கட்டி பாத்திரத்தோட வா. பாலை கறந்து எடுத்துட்டு வா. ஐயோ மொத்தமா எருமை பால் தான் இருக்கு. இது எவன் தலையில கட்டுறது? எங்க பால் இருக்கா? பின்ன நான் என்ன விளக்கெண்ணெய் வியாபாரம் பண்றேன்? ஒரு கேன் தான் வச்சிருக்கீங்க. இதுல என்ன பால் இருக்கு? எருமை பால் இருக்கு. அப்ப எனக்கு வேண்டாம். ஏய் ஏன் வேணாம்? எருமை பாலும் வேணாம். எங்க பெரியவர் பசும்பால் வாங்கிட்டு வர சொன்னாரு. எருமை பால் இருக்குன்னு, ஆனா பசும்பால் இல்லன்னு நானா? இருக்கா? அட கிறுக்கா, புற மாசத்துல பிறந்தவனே.
எதையும் முழுசா கேட்டு போங்கடா. ஏன்டா அவசரப்படுறீங்க? போண்டா. ஏன்டா புடுங்குற? என்ன எருமை பால் பிடிக்கிறீங்க? பொறுமையா இருடா. இது எருமை பால் தான். இது என்ன பால்? எருமை பால். இப்ப என்ன பண்ற? ஊத்திட்டீங்க. என்ன மறுபடியும் எருமை பால் பிடிக்கிறீங்க? அட மடையா, இது பசும்பால். அது எப்படி ஒரே கேடல பசும்பால் எருமை பால் இருக்கு? அதுதான் விஞ்ஞானம்ங்கிறது. ஒரே வயித்துல ஒரு ஆணும் ஒரு பொண்ணும் பிறக்கிறது இல்லையா? ஒரே வாயில ஒரு இட்லி வடையும் சாப்பிடுறது இல்லையா? ஒரே மூஞ்சில ஒரு பொட்ட கண்ணு ஒரு நல்ல கண்ணு இருக்கிறது இல்லையா? அதே மாதிரி தான் ஒரே கேன்ல ஒரு பசும்பாலும் ஒரு எருமைப்பாலும் ஏன் இருக்க கூடாது? அது எப்படி இருக்குங்கிற? அதான் விஞ்ஞானம்ங்கிறது. அடே, எருமைப்பாலுக்கு எடை ஜாஸ்தி, அது கீழே இருக்கும். பசும்பாலுக்கு எடை கம்மி, அது மேல மேந்துட்டு இருக்கும். இப்போ உன் கண்ணு முன்னால புடிச்சு ஊத்துனே, அது எருமைப்பால். அப்ப மேல மேந்துட்டு இருந்த பசும்பால் என்ன பண்ணிருக்கோம்? கீழே ஊத்திருக்கு. அதான் இப்போ உனக்கு பிடிக்க போற. இது என்ன பாலு? பசும்பால். விஞ்ஞானம். நான் யாரையும் ஏமாத்தி வியாபாரம் பண்ணலப்பா. அதால தெரியுது உங்க விஞ்ஞானமே விஞ்ஞானம். நிறைய புடிங்க. அதுவும் விஞ்ஞானம் தான். பொழுது விடுந்து எவ்வளவு நேரம் ஆகுது? பெரிய பட்டைக்கு போயாச்சு. நம்ம குளிச்சு போலாமா? வா. ஐயோ, எத்தனை நாளைக்குமா குளிக்கிறது? இன்னைக்காவது என்ன மனசா இருக்க விடு. டேய், குளிக்காட்டி நாத்த அடிக்கண்டா. எங்க பரம்பரைக்கே தண்ணி பட்டா தடுப்பு தப்பா வீங்கிரும். நான் வர மாட்டேன். விடுப்பா. உங்களா தம்பி? தம்பியா? ஆமா, ஆப்டர் செப்படிக்கீங்களா? ஆப்டர் போட்டா தம்பியா? சில நாள்ல இது இல்லாம இருப்பேன். ஓமனம் கட்டி இருப்பா. அப்ப நீ என்னன்னு கூப்பிடுவ? இங்க பாரு, இந்த ஊர்ல நாங்க பெரிய மனுஷங்க, ஜாக்கிரதை. சரி சரி. ஏனுங்க, இந்த ஆத்துக்கு எந்த பக்கம் போடுங்க? யாரா இவ? பூக்கார பாட்டியோட பேத்தி இல்ல, பட்டணத்துல இருந்து புதுசா வந்திருக்கேன்னு சொன்னேன். இவதான் அவ. ஓஹோ, பூக்கார பாட்டியோட பேத்தியா நீ? ஆத்துக்கு தானே போனோம். இப்படியே நடந்து போயிட்டே இரு. நீ எங்க தடுக்கி விடுறியோ அதான் ஆறு. ரொம்ப திமிருங்க. பாத்தியா, நம்ம ஊரு பொம்பளை எல்லாம் காலையில கோலம் போடுவாளுங்க. இவ துப். என்னது, நான் இல்லாத வீட்டுக்குள்ள மொச்சு மொச்சு சத்தம் கேக்குது. குடும்பத்துல எவனாவது பூந்து குழப்பத்தை உண்டு பண்ணிட்டானா? நாய்க்கு பூந்துருச்சா? ஐயா, ஒரே பக்கமா கொடுக்காதீங்க. இந்த பக்கமா கொடுங்க. வாயில எல்லாம் கொடுக்காதீங்க. ஐயோ, பார்த்து கொடுங்க. உங்க அளவுக்கு அவர் இல்ல. அவர் அளவுக்கு நான் இல்லையா? யார் அவரு? சார் சார். அட கருமுண்டோ, நீயாடா? நீ எங்க இங்க வந்த? குழந்தைக்கு முத்தம் கொடுக்கண்ணே. குழந்தைக்குமோ? ஏய், நீ என்ன நினைப்புல என் குழந்தைக்கு முத்தம் கொடுக்கறேன்னு எனக்கு தெரியும்டா. ஏன்டா அவளை பாக்குற? நீ திரும்பி உட்காரடி. ஏய், நீ ஒவ்வொரு குழந்தைக்கு முத்தம் கொடுக்கும் போது அவங்க அம்மாளுக்கு கொடுக்கறதா நினைச்சிட்டு தான் கொடுக்கறேன் நீயே என்கிட்ட சொல்லி இருக்கிற. அதே நினைப்புல தானே என் குழந்தைக்கு நீ முத்தம் கொடுக்கற. அது வேறு இது வேறு. என்ன அது வேறு இது வேறகாடா? போடா. பேசாம இருங்க. நீங்க தான் கொடுக்கறது இல்ல. அவராவது போகும்போது வரும்போது கொடுத்துட்டு போறாரு. முத்தம் தானே குழந்தைக்கு தானே? நல்ல வேளை என் வயிற்றுல பாலை வாத்த. போடா. அவரை திட்டாதீங்க. அவரா? இந்த எச்சிக்கல நாய்க்கு ஒரு இரு வேறையா? இந்த அரட்டவசர் பயலுக்கு ஒரு இருரா? ஓ மாமனா மச்சானா குழந்தை நாடி. ஏண்டா, அவதான் அவருன்னு சொன்னா அதுக்கு நான் தகுதி இல்லாதவங்க அடான்னே சொல்லுங்க நீ சொல்லணும்ல? ஏன் சொல்ல? முயற்சி பண்றேன். முயற்சியா? அப்ப ரோட்ல போகும்போது யாராவது உன்னை வாங்க போங்கன்னா ஒத்துக்குவியா? அந்த அளவுக்கு நீ தகுதியானவனா? போடா. அண்ணே, நாளைக்கு கொடுக்குறேன். என்ன நாளைக்கு வந்து கொடுக்குற? 10 ரூபாய் கடன் வாங்கிருந்த அண்ணே. 10 ரூபாய் கடன் வாங்குற அளவுக்கு நீ பெரிய மனுஷன் ஆகிட்டியா? இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்தீங்கன்னா மூஞ்சிய அம்மிக்கல்ல வச்சு அரைச்சு விடுவேன். ஓடி போயிரு. ஓடி போடா. இவனுங்களும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டானுங்க. கல்யாணம் பண்ண என்ன மாதிரி உள்ளவனே நிம்மதியா இருக்க விடுறது இல்ல. ஊருக்குள்ள இந்த நாய் மட்டும் ஏண்டி இப்படி அலையுது? நீ உள்ளவா பாரு, அந்த சொறி நாய் அங்க நின்னு பாக்குது. போடி உள்ள. இந்த பார், இனிமே அந்த மாமா கூப்பிட்டா நீ போகவே கூடாது. பாரு பாரு, நல்லா பாரு, பயாஸ்கோப்பு படத்தை பாரு. பாரு பாரு, நல்லா பாரு, பயாஸ்கோப்பு படத்தை பாரு. நாடோடி மன்னம் பாரு, எங்க வீட்டு புள்ள பாரு. நாடோடி மண்ண பாரு, எங்க வீட்டு பிள்ளை பாரு. உண்ணாவி ரதம் பாரு, சார மாரியல் பாரு, மரத்தை வெட்டி போடுறான் பாரு, முகமூடி கொள்ள பாரு, முடிச்சவிக்கி பயல பாரு. பாரு பாரு, நல்லா பாரு. ஐஸ் ஐஸ், ஜில் ஜில் ஐஸ், குச்சி ஐஸ், பாதாம் ஐஸ், சாப்பிட்ற ஐஸ் எல்லாம் ஓடுறாங்க. படிக்கிற பிள்ளைங்க அதெல்லாம் பாக்காதீங்க. நம்மள்ட்ட ஐஸ் ஐஸ் சாப்பிடுங்க. உன்னை எவன்டா இங்க ஐஸ் வைக்க சொன்னது? என்ன சொன்னீங்க? உன்னை எவன்டா ஐஸ் வைக்க சொன்னது? இது இந்தியா தானே? நான் ஒரு இந்திய குடிமகன், எங்க வேணாலும் வைப்பேன். இந்திய குடிமகன்னா
கேன் குடிமகனா, பாட்டல் குடிமகனா, இல்ல பாக்கெட் குடிமகனா, பந்து குடிமகனா, இதுல என்ன டைப் குடிமகன் நீ? நான் நல்ல குடிமகன். நல்ல குடிமகன்னா ஒரு நாள் ஃபுல்லா உட்கார்ந்து குடிச்சிட்டே இருக்கணும்னா? டேய், நான் மட்டும் என்ன ஜெர்மன் குடிமகனா? நானும் இந்திய குடிமகன் தான்டா. நாயே இவருங்க தெரு நாயின் மட்டும் சொல்லாதீங்க. சரிடா, சாரி நாயே. என்னடா பண்ணுவேன்? ஒண்ணும் பண்ண மாட்டேன். நீங்க இந்த டப்பால சினிமா கட்டாய். இத டப்பான்னு சொல்லாத, ப்ரொஜெக்டர். சினிமா தேட்டர்ல ஓட்டுறதுங்க, இது டப்பாங்க. மறுபடியும் சொல்லாத, எனக்கு கோவம் வரும். ப்ரொஜெக்டர் என்ன ஒண்ணு? நான் இந்த டப்பாவில் ஐஸ் வைக்கேன், உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? டேய், நான் இந்த ப்ரொஜெக்ட்ல படம் காட்டிக்கிட்டு இருந்தேன், பசங்க எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப நீ இந்த ஐஸ் டப்பாவை எதுக்கு தள்ளிட்டு வந்த? பசங்க எல்லாம் அதை விட்டுட்டு ஓடி வந்துட்டாருங்க. என் வருமானத்தை கெடுத்துட்டேன். யோ ஐஸ்காரே, ஸ்கூல் வாசல்ல இந்த மாதிரி பயாஸ்கோப் எல்லாம் காட்ட முடியும், நீ வேணா வேற இடத்துக்கு போயேன். ஸ்கூல் வாசல்ல இந்த மாதிரி ஐஸை விற்க முடியும். ஐஸ் தின்னா சின்ன பசங்களுக்கு ஜுரம் வரும், அப்புறம் படிப்பு கெட்டு போயிரும்டா. இந்த டப்பாவில படம் பார்த்தா தான் கண்ணு போய் குருடு மாதிரி அலைவாங்க. சே நாயே, இந்த பயாஸ்கோப்ல சின்ன புள்ளையில படம் பார்த்தவங்க தான்டா இன்னைக்கு மெட்ராஸுக்கு போய் பெரிய பெரிய டைரக்டர் ஆயிருக்காங்க. சின்ன பிள்ளைல என்கிட்ட ஐஸ் வைக்கிறவங்க தான் பெரிய பெரிய நடிகர் ஆயிருக்காங்க. பதிலுக்கு பதில் பேசுறான் பாரு. டேய், இந்த டப்பாவுல ஐஸ் வாங்கி தின்ன பெரிய நடிகர் யாரா? இந்த டப்பாவுல படம் பார்த்த டைரக்டர் யாராரு? எங்க போனாலும் எனக்கு இப்படி ஒரு இடைஞ்சல் வந்து மாட்டிக்குது. டேய், எனக்கு கேவலமா பேசாதடா. நானும் ஒரு பெரிய பையன் தான்டா. டூரிங் டாக்ஸி நடத்திட்டு இருந்தேன். தியேட்டர் லாஸ் ஆகி இப்படி தூக்கிட்டு தெரு தெருவா பயாஸ்கோப் காட்டுற நிலைமைக்கு ஆளாயிட்டேன்டா. ஏன் தியேட்டர் வச்சீங்க? அது ஒரு பெரிய கதை. பெரிய பணக்காரன் ஆகலாம்னு ஆசைப்பட்டு தமிழ்நாடு பூரா ரிலீஸ்க்கு ஒரு படத்தை வாங்கினேன். படத்து பேரு பொட்டி நிறைய பணம். அண்ணே, என்ன தெரியுதா? யாருப்பா நீ? நல்லா பாருங்க. நல்லா தான் பார்த்தேன், யாருன்னு தெரியல. யாருப்பா நீ? நான் தானே அந்த படத்தை எடுத்த முதலாளி. என்னது, பொட்டி நிறைய பணம்னு படம் எடுத்தவன் நீயா? அப்ப பொட்டி நிறைய பணம், இப்ப பொட்டி நிறைய ஐசா. என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குறது நீதான். இத புடிங்க. சூப்பர் ஸ்டார் படத்தை பாரு, காதல் மன்ன படத்தை பாரு. பொம்மை பொம்மை ஓடியாங்க ஓடியாங்க. ஓஹோ, இப்ப இந்த டைப்ல வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சானா? அதானே, இது காந்தி பொம்மை, இது இந்திரா காந்தி பொம்மை. அட உங்க எடுப்பு சோறு. இது ராஜீவ் காந்தி பொம்மை. இத புடி. டேய், உயிரோட இருந்தவங்க எல்லாம் சுட்டு பொம்மையாக்கி இப்ப தெரிஞ்சிருவா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்படி பிற்காலத்துல வரும்னு தெரிஞ்சுதான் ஒருத்தர் முன்கூட்டியே பொம்மைன்னு பேரே வச்சுக்கிட்டாரு. இங்க பாருங்க, அரசியல் பேசாதீங்க, எனக்கு பிடிக்காது. டேய், உனக்கு பிடிக்கலன்னா விட்டுருவாங்களா? 8 அணா கொடுத்து பருப்பு வாங்குறியே, அந்த விலைவாசியில அரசியல் கலந்துருக்குடா. அதனால தெரியாதா? பொம்மை பொம்மை, அழகான பொம்மை. டேய், என்ன பத்தி உனக்கு தெரியாது, சொல்லிடு அவங்கிட்ட. நீங்களே சொல்லுங்க. நான் ஒரு கொலைகாரன மாறிடுவேன்டா. என்னங்க நீங்க? நான் படம் எடுத்தாலும் உங்களுக்கு எனக்கு ஆகுது இல்ல, ஐஸ் வித்தாலும் உங்களுக்கு எனக்கு ஆகுது இல்ல, இப்ப பொம்மை வைக்கிறேன், இது வந்து கெடுக்க வரீங்களே. என் பிசினஸே பாழாயிரம் இருக்க. ஓ, இவர் பெரிய லெதர் பிசினஸ் மேனு, இங்கிலாந்துக்கு கப்பலா ஏற்றுமதி பண்றாரு. 4-5 நாளைக்கு போற பொம்மை வச்சுட்டு கிண்டலா பண்றீ? யோ, நீ வேணா வேற ஏரியால போய் வியாபாரம் பண்ணலாம்ல. வேற ஏரியா சட்டசபையில போய் விற்க முடியும்? நாயே, சட்டசபையில் இதெல்லாம் விக்குமாடா? அங்க என்னென்ன விக்கும்னு கேளு. அருவாளு, கத்தி, கடப்பாரை, கோடாரி, கைத்துப்பாக்கி, பேப்பர் வெயிட், இத வச்சு வியாபாரம் பண்ணு, அரை மணி நேரத்துல பிச்சுக்கும். நாட்டுக்கு நல்லது சொல்லி பிள்ளைங்களுக்கு இந்த பொம்மையை வச்சு அறிவு விடலாம்னா அதை கெடுத்து போடுறீங்களே. என்னது, நாட்டுக்கு நீ நல்லது சொல்றியா? பையங்களுக்கு இந்த பொம்மையை வச்சு நீ அறிவுரை சொல்றியா? இது யாரு பொம்மை? தாடி வச்சவரா? இந்த தாடி வச்சது தெரியாதா? இவர் தெரியாதே? தெரியலையே ராஜா. இவர் தெரியலையா? தெரியலையம்மா. டி ராஜேந்திர. ஐயோ, எங்க போனாலும் யாராவது கிடைக்கிறாரு. ஐயோ ஐயோ. ஏயா, உனக்கு தான் இங்க 2 நாள் முடிஞ்சு போச்சுல, இன்னைக்கு அவ வீட்டுல தான சாப்பாடு, அதை விட்டுட்டு இங்கே வந்த. உன் கைப்பட்டாலே தனி ருசி கண்ணே, அந்த ருசிக்காத்தான் ஓடோடி வருகிறேன் கண்ணே. அத்தான் இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே, உன்னை கண்டு என்னை கண்டு இன்பமா. பாடுவியா? பாடுவேன். ஏய்யா, இவதான் உன் கண்ணுக்கு பொண்டாட்டி தெரியுதா? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஏன் வீட்டுக்கு வராம இங்க உட்காந்து கொஞ்சிட்டு இருக்கிய? நான் கொஞ்சம் வீட்டா இருந்தேன். அடுப்பு பார்த்து வச்சு 2 நாள் ஆகுது. நான் அரிசி பருப்பு இல்லாம அல்லாடிட்டு இருக்கேன். உனக்கு இங்க உல்லாசம் கேக்குதா? வாடிய சத்தளசி, என் புருஷன் கிட்ட நான் எப்படி இருப்பேன்? நீ என்ன அடி கேக்குறது? புருஷன் உனக்கு மட்டும் சொந்தம் இல்ல, 3 பேருக்கு பங்கு இருக்கு. வெட்டி எடுத்துங்கடி. பேசாம இருங்க. அவர் என் வீட்டுல இருக்கிற வரைக்கும் எனக்கு தாண்டி சொந்தம். இவன் மரம் முடிஞ்சு பாத்தி. வா எப்படி? அப்பா கண்ணே, அப்பா கலங்காது கண்ணே. போகிறீர்களா? அரிசி வாங்கி கொடுத்து விட்டு அடுத்த நிமிடமே ஓடோடி வருகிறேன். சீக்கிரம் வாருங்கள் மன்னா. இல்லையே ராஜபரம்பரை. புடியா? வா. படம் கேட்டா இல்லன்னு சொல்லுவானா? என்ன பார்த்து யார பார்த்து கேட்டான்? நீ விடப்பா அவன. அவன ஒரு அடி அடிக்க விட மாட்டேன். என்னடா சொன்ன? யார பார்த்து கேட்ட நீ? நீ விடு, நீ அவன அடிக்க விட மாட்டேன். என்ன நினைச்சிட்டு இருக்கான்? உன வந்து பேசிக்கிறேன்டா.
சரி அவன் கடைக்கு முன்னாடி தகராறு பண்றது கேட்கறதுக்கு ஆள் நினைச்சானா இரு அடிச்சிட்டு வந்துடுறேன். அண்ணே வேண்டாண்ணே. சும்மா இருப்பா 2 கிலோ அரிசி போடு. அவன் மனசு என்னதான் நினைச்சு பேசுறான். நீ அரைப்படி பருப்பு போடு. இன்னும் 2 தேங்காய் எடுத்து வை. அவன் மண்டையை உடைச்சிட்டு வந்துடுறேன். உன்னை தொட்டா அவனை வச்சிருவன் அவனுக்கு தெரியாது. சரி விடுங்கண்ணே. அது இல்லப்பா உன்னை அடிக்க நான் சம்மதி பண்ணா ஒரு கலா கொடு. இல்ல உன்னை என்ன இழிச்சவே நினைச்சுக்கிட்டாங்களா? கொண்டா. வீட்டுல போய் வெட்டார எடுத்து வந்துடுறேன். தாயம்மா வீட்டுல யாரும் இல்லையா? யாரும் இல்ல. என்ன விஷயம்? இந்த மாமனுக்கு என்னைக்காவது உன் கையால சோறு போட்டிருக்கியா? ஏன் ரொம்ப பசிக்குதா? பசிக்க போய்தானே இங்க வந்திருக்கேன். சரி வா. சரி பருப்பு சாம்பாரா? ஆமா உனக்குதான் 3 பொண்டாட்டி இருக்குது. ஏன் சோத்து கிடையாது? இந்த நேரத்துல அவளுகளை பத்தி பேசாத. அவளுகெல்லாம் உன் கால் தூசிக்கு போற மாட்டாளுங்க. கையடியா. சரி குழம்பு ஊத்து. மூக்க பாரு மைசூர் கம்பெனி கேக்கு மாதிரி. யாரு உங்க வீட்டுக்கு விருந்தாடி இருக்காங்களா? ஏண்டி தாயமா உன் பொண்டாட்டி குரல் மாதிரி கேக்குதியா? இந்திரியா முன்னாடியா? ஐயோ நான் எங்க விளையாடுறது? பாத்ரூம் போய் வந்துக்கியா? சரி பாத்ரூம் நாரு என்ன பண்றது? ஏண்டி கூப்பிட காது வைக்காம அப்படியே என்ன பண்ணிட்டு இருக்க? சாப்பிட்டு இருக்கேன்க்கா. கொஞ்சம் கலந்து வைப்பேன். இப்ப வந்துடுறேன். ஏண்டி ஒண்ணும் இல்ல. அடி எனக்கு தான் நீ இப்படி அவசரப்படுற? ஐயோ இந்த நோண்டுறான். யாராவது உயிரோட பதைக்க போறானா? ஐயா கிட்டி புள்ள ஆட்டம் வேண்டாம் நமக்கு. ஏய் இந்த ஆட்டத்தை பத்தி சர்வசாதாரணமா நினைக்காதீங்கடா. குரங்குல இருந்து எப்படி மனுஷன் வந்தானோ அதே மாதிரி இந்த கிட்டி புள்ளையில இருந்து கிரிக்கெட் வந்தது. அப்படியா? என்ன அப்படியா? அவன் சொல்றது வாசம் தான்டா. அது மட்டும் கொஞ்சம் நீட்டம், இது கட்ட கொஞ்சம் குட்டை. 2 விளையாட்டு ஒண்ணுதான்டா. கவாஸ்கர் யார் தெரியுமா? யாரு? எங்க பெரியப்பா பையன் கருப்பனுங்கிற பேரை கவாஸ்கர்னு மாத்திக்கிட்டு கிரிக்கெட் ஆடுறாரு. ஏன் நீ போலியா? இதை முழுசா கத்துக்க வேணாமா? கத்துக்கிட்டா நெக்ஸ்ட் கிரிக்கெட் பிளேயர் தான். முத்தளங்கிற பேரை முத்து சர்மான் பேரை மாத்திக்கிட்டு இந்தியா ஒரு வழி பண்ணிடுவேன். அண்ணியும் கூட்டிட்டு போடா. கவாஸ் திட்டும். அளக்குறது அளவு இல்ல. எங்களை பத்தி கௌரவம் பேசினா உங்களுக்கு எல்லாம் பிடிக்காதே. ஆமா இவங்க மூஞ்சி கௌரவம். அடுத்து இந்த ஆடு. சரி நீங்க எல்லாம் போங்கடா. நீ அலௌன்ஸ் பண்ண. கருப்பட்டி முத்து சர்மா அவர்கள் அழகான முறையில் புள்ளி எச்சை துப்பி நன்றாக சொரிந்தார். தேய்த்தார். நிதானமாக புல்லை கீழே வைத்து தள்ள முயலும் போது எதிர் திசையில் கொலை கொலையா முந்திரிக்கா நிறைய சுத்தி வா. கொலை அடிச்சா எங்கிருக்கா? கொலை கொலையா முந்திரிக்கா நிறைய சுத்தி வா. கொலையா முந்திரிக்கா கொள்ளை அடிச்சவன் எங்க இருக்கா? உடம்பு எப்படி இருக்கு? இங்க 6 வயசு ஓகே. அங்க எப்படி விளக்கமாறு பெஞ்சு போயிடும். ஆமா என்ன வேற வாங்கிக்கிறது? ஏன்டா வீண் பழத்துக்கிட்டு நீ ஆடுறா? கொலையா முந்திரிக்கா அழகான முறையிலே தண்டை கீழே வைத்து விரைக்காக அடித்தார். பார்வையாளர்கள் பட்டு விட்டது. விஜயனிடம் தண்டை கொடுத்து மறந்து விட்டார். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறேன் மிஸ்டர் விஜயன்? ஏய் வாங்கடி. என்னங்கடா கிண்டலா? ஏய் மரியாதை பேசு, இல்ல குண்டக்க மண்டக்காயிரும். டேய் அடிச்சு விடாதடா, பிரச்சனை சும்மாடா. வாங்கயா. அடிக்கடி எங்ககிட்ட வம்பு வரீங்களே, வெக்கமா இல்ல? டேய் அடிக்கடி வம்பு பண்ணாங்கடா. அவசியம் வந்தா மட்டும் வம்பு பண்ணுங்க. இப்ப இங்க இருந்து போறீங்களா இல்லையா? என்னங்கடி ஒரே சொல்றீங்க? இத பாரு, பாடி படினா வாய பிடிச்சு கிழிச்சு போடுவாமா. புடவைக்காரர் மகடா நல்லா கிழிப்பா. இந்த அடி கிழிச்சுக்க. நீங்களா ஆம்பளைங்களா? என்னடி சொன்ன? புடிச்சுக்கோ. இருடா அவளுக்கு 5 பேர் இருக்காளுங்க. சும்மாரா இவளை இப்படியே விட்டா வாய் கொழுப்பு ஜாஸ்தி ஆயிரும். ஆமா இவங்க அப்பா வீட்டு சோறு, அதான் எனக்கு வாய் கொழுப்பு ஜாஸ்தி ஆயிரும். விடுங்கடி, அவன் என்ன பண்றான்னு பாத்துடலாம். மறுபடியும் அவன் வேணா நான் இழுத்து சாத்துருவாமா. இன்னைக்கு 4:30 ராவுகாலா, நாளைக்கு வச்சுக்கிறோம். இவன் சொல்றதுக்காக விட்டு போறேன். உன்னைய வந்து கவனிச்சுக்கிறேன். வரும்போது நான் பாத்துக்கிறேன். வாடினா சண்டையின் காரணமாக இந்த ஆட்டம் முடிவடைகிறது. மீண்டும் நாளை காலை 10 மணிக்கு சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே. ஒப்ப ரேடியோ விளம்பரத்துல இருக்கான். வாடா, நாளைக்கு நீ ஆட்டத்துல காலி. செல்லம்மா செல்லம்மா. என்ன ஐயா என்ன? அப்ப நான் வேலைக்கு போயிட்டு வரட்டுமா? பெரிய கலெக்டர் உத்தியோகம். ஏண்டி என்னாச்சு? என்ன ஆச்சா? ஏயா கல்யாணமா இத்தனை வருஷம் ஆச்சு, ஒரு நல்ல சேலை எடுத்து கொடுத்துருப்பியா? அத விடு, ஒரு சினிமாவுக்காவது என்ன கூட்டிட்டு போயிருப்பா. அடியே அது அதுக்கு நேர காலம் வரணும்படி. வர்ற தை மாசத்துல இருந்து எனக்கு சுக்கிரதசை அடிக்கணும் சோசியாரம் சொன்னா கொட்டா கொட்டுன்னு கொட்ட போகுது. என்ன தேடா இல்ல பாம்பு பணமுடி. வருஷம் பூரா இதேதான் சொல்லிட்டு இருக்க. இந்த பாரு, இன்னைக்கு நீ என்ன செய்த எது செய்த எனக்கு தெரியாது. 50 ரூபா கொண்டு வந்தா தான் எல்லாமே. போயா ஒண்ணுமே புரியலே உலகத்தில என்னமோ நடக்குது.
50 ரூபா கொண்டு வந்தா தான் எல்லாமே. என்ன சாமி, ஆடு விலைக்கு வாங்கிட்டு போறது போல இருக்கு. ஆமா ஆமா. என்ன வேலை? என்ன வேலை போகும்னு நீயே பார்த்து சொல்ல. என்ன ஒரு 100 140 ரூபா கொடுக்கலாம். அப்படியா? என் வம்சத்துலயும் ஒரு ஆடு வாங்கி வளர்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஒண்ணும் முடியலைங்க சாமி. இந்தா வச்சுக்க. என்கிட்ட 140 ரூபா இல்லையே சாமி. அட பைத்தியக்காரா, நான் பணத்துக்காகவா இதை கொடுக்கறேன்? ஒப்பனுக்கும் எனக்கும் கொஞ்சம் நஞ்ச பழக்கமா? இந்தா வச்சுக்க. என்கிட்ட 50 ரூபா தான் சாமி இருக்கு. மறுபடியும் பணத்தை பத்தி பேசுறியே. ஒப்பனுக்கும் எனக்கும் கொஞ்ச நாள் பழக்கமா? இருக்கிறத எடுப்பா. சரி, இந்தா சாப்பிடு. மனுஷன் வீராசாமி சாமி, பின்னாடி போலீஸ் ஜீப் வருது, அதுக்குள்ள உரிச்சு தின்று. இங்க பாரு, அரையும் குறையுமா ஒண்ணு வர்றது. கையக்காரன் ஜாக்கெட்டு கை வைக்கிறதுக்கு முன்னாலே புடுங்கிட்டு வந்துருச்சியா? கலகலப்பா இருக்கு. ஏயோ, ராகும் கேது மாதிரி இப்படி 2 பேரும் ஒன்னா உக்காந்துக்கிட்டு போற வரவங்க கிட்ட எல்லாம் வாங்கி கட்டிக்கிறீங்களே, உங்களுக்கு வேற பொழப்பே கிடையாது. ஏண்டா அவ மூஞ்சி என்ன எச்சி தொட்டி நெஞ்சு துப்புறியா? பார்த்தா தெரியல, பக்கத்துல இருக்கிறது அப்படியே தெரியுது பாரு. இருக்க அவரு புடிச்சா காசு, நான் இடிச்சா காசு. ஏண்டா அரவேக்காடு, அவன் என்ன என்னடா நினைப்பான்? நீங்க புரோக்கர் புடிச்சா காசு, நான் கொத்தனாரி இடிச்சா காசு. அத சொல்லி தொலைங்கடா, சஸ்பென்ஸ்டா வேண்டி இருக்கு. இடிச்சோ புடிச்சோ சம்பாரிச்சுதான் ஆகணும். வாயும் வயிறு இருக்கே, என்ன பண்ண சொல்ற? சரசு கூட ராப்பகலா கஷ்டப்படுறா இல்லையா சரசு? ஏய்யா நாகப்பா, கண்ட கழுதிங்க கடையில உட்கார வச்சிருந்தா எப்படியா வியாபாரம் ஆவா? கடைசியில கடையை சாத்த வேண்டியதா. இங்கதான் தெரியாதவங்களை வச்சுக்கிட்டு என்ன செய்ய சொல்ற சரசு? சரி சரி, இதுல 2 பாலை போடு. கொண்டா. ஆமாயா, உன் கடைக்கு வந்தான் பாரு, எனக்கு இதுவும் வேணும் இன்னமா வேணும். ஏண்டா டேய், இங்கீதத்தை பத்தி நீ பேசுறியாடா? முதல்ல எதை எப்படி தூக்கணுங்கிறத நீ தெரிஞ்சுக்கடா. எனக்கு கூட தொடப்ப கட்டை எப்படி தூக்கணும் நல்லாவே தெரியும். இதுவும் கலகலன்னு இருக்கு. யோ சில்ற, யாரடா சில்றேங்கிற? அவனையா? யோ முதல்ல எதை எங்க பேசணும் தெரிஞ்சுக்கையா. இதெல்லாம் வச்சுட்டு இது இங்க பேசலாமா? இவன் சும்மா இருப்பானா? இன்னைக்கு ராத்திரி உன் பொண்டாட்டிட்ட போவான், போய் சொல்லுவான் ஐயா. அவங்க சும்மா இருப்பாங்களா? இன்னைக்கு ராத்திரி உன் படுக்கை திண்ணையில தான். இப்ப மட்டும் என்ன வாழுதான்? டேய், இங்க என்னடா பண்ற? கண்ணை கலட்டி வீட்டுல வச்சிருக்கீங்க. பேப்பருடைய தெல்ல. நாங்க பெரியவங்க பேசிட்டு இருக்கும் போது சின்ன பையன் உனக்கு என்னடா வேலை? போடா வீட்டுக்கு. ஓஹோ, பெரியவங்களா? அப்ப பெரியவங்க பேசிட்டு இருக்கு, சின்னவங்க நீங்க வாங்க போறோம். அது நியாயம். என்னங்க நீங்க தான் பெரியவங்க? நான் பெரியவன் இல்லடா, நான் தான் பெரியவன். சட்டையெல்லாம் போட்டிருக்கேன். இருக்கப்பா இருக்கு, அதான் வெட்டிக்கிட்டு இருக்கல்ல. ஓ, நீ என்ன கறி வெட்டுறவனா இல்ல இன்ஜின்ல கறி அள்ளி கொட்டுறவனா? உன்னை வெட்டி போட்ட ஒரு தெருவுக்கே வருமியா? யோ, 1 கிலோ நெஞ்சு கறி போடியா. என்ன கறிமா? நெஞ்சு கறி. வாடா குள்ளரெட்டி, ஆபீஸ் பாய் உத்தியோகத்துக்கு சம்பளம் வாங்குறது ஐயா கிட்ட, வேலை செய்யறது அம்மா கிட்டியா? இது ஆபீசர் வீட்டுக்குல எக்ஸ்ட்ரா பிட்டிங். எக்ஸ்ட்ரா பிட்டிங்கா? இதுக்கெல்லாம் உனக்கு வயசு பத்தாதியா? எனக்கா? பின்ன எனக்கா? சும்மாரியா? மூளைக்கறி போடியா. ஓ, முதல்ல நான் தான் மூளைக்கறி கேட்டேன், எனக்கு தான் வேணும். இருக்கிறதையும் ஒழுங்கும் இல்ல. நீயும் கேக்குற, அவனும் கேக்குற, நான் யாருக்கு குடிக்கிறேன்? எனக்கு தான். எனக்கு தான். எனக்கு தான். எனக்கு தான். எனக்கு தான். எனக்கு தான். ஐயோ பூதம். அவருக்கு தான் மூளை இல்ல, அவருக்கா கொடுத்துரு. அடியே என் பொண்டாட்டி, காது கேக்குது சொல்லுங்க. ராத்திரியாச்சு நான் படுக்கிறேன்டி. தாராளமா படுங்க. காருக்கு 4 வீல் இருந்தாலே அது ஓடும். இருந்தாலும் ஸ்டெப்னின்னு ஒண்ணு எது கண்டுபிடிச்சா? ஏதோ சமய சந்தர்ப்பம், ஆத்திர அவசரத்துக்கு உதவும்னு தான். இருங்க, இத வரேன். யாரது இந்த நேரத்துல கதவு தட்டுறது? நம்ம பொண்ணா? மணி 10 தான் ஆச்சு. சுபத்திய செகண்ட் ஷோ சினிமாக்கு போயிட்டு வான்னு செல்வியோட அனுப்பிச்சு வச்சேன். 2 மணிக்கு தான் வருவா. யாரா இருக்கும்? ஒருவேளை படம் நல்லா இல்லைன்னு பாதிரியா எந்திரிச்சு வந்துட்டாடா என்னமோ? யாருன்னு பாரு. வாங்க என்ன, வாங்க நீ. நான் சௌக்கியமா? நல்லா இருக்கேனா?
நீங்க எப்படி அண்ணி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கேம்மா. என்னங்க அண்ணனும் அண்ணியும் வந்திருக்காங்க பாத்தீங்களா? வாங்க நீ வாங்கம்மா. நீங்க போங்க, நான் அத்தா கிட்ட பேசிட்டு இத வந்துடுறேன். அத்தா அத்தா அத்தா, சௌக்கியமா இருக்கீங்களா அத்தா? ஏய்யா, என் சௌக்கியத்தை விசாரிக்க 20 பைசா தபால் போட்டா போறாதா? நேர்லயே வரணுமா? சேச்சே, 1000 சொல்லுங்க. என்னதான் தபால் எழுதினாலும் நேர்ல வந்து விசாரிக்க சுவாரஸ்யம் இருக்குமா? இருக்காது, இருக்கவே இருக்காது. அத்தா, போன தடவை வந்தப்பவே கேட்கன்னு நினைச்சேன். என்ன ஒரே பொம்பளை குழந்தையோட நிறுத்திட்டீங்க? இன்னொரு ஆம்பளை குழந்தைய பெத்துக்க கூடாதா? கேளு, ஏன் நேரம் ஐயா. என்னங்க நான் அண்ணி நிறைய பேச வேண்டியிருக்கு, பேசிட்டு அவங்களோடய படுத்துறேன். படுங்க படுங்க, நானும் அத்தாங்கிட்ட வெடிய வெடிய நிறைய சமாச்சாரம் பேச வேண்டியிருக்கு. நீ இங்கேயே படு, நான் தெருவுக்கு போறேன். அதுவும் சரிதான், வெளியில காத்தோட்டமா இருக்கும். போங்க போங்க. வெளியில காத்தோட்டமா இருக்கும், நீ இங்க காத்து இல்லாமலே படு. காலையில இருந்து இப்ப வரைக்கும் நின்னா உட்கார முடியல, குனிஞ்சா நிமிர முடியல. இருக்கிறது 3 பேர், அதுக்கு இவ்வளவு வேலை. எப்பதான் அக்கடான்னு படுக்க போறோமோ. என்னங்க குடிக்க தண்ணி வேணுமா? உள்ள இருக்கு, போய் குடிச்சிட்டு வந்து படுங்க. என்னால எழுந்திருச்சு போக முடியாது. சுமதி, சுமதி, வெளியே ஒரே மூட்டை பிச்சா இருக்குமா, அதான் உள்ள படுக்க வந்தேன். அம்மா. என்னம்மா? ஒண்ணு இல்லம்மா. அம்மா. என்னம்மா சொல்லு. பாத்ரூம் போகணுமா? போறாண்டா போய் தொலைய. இதெல்லாம் வந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டு இதுங்கெல்லாம் எப்படிதான் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு பிள்ளைங்களை பெத்து குடும்பம் நடத்த போதோ தெரியல. என் பிரியமானவளே, இது மனப்பூர்வமான மனித இதயத்தின் காதலுக்கான விண்ணப்பம். எனது காதல் காட்டாற்று தோணியாக இருக்க நான் விருப்பப்படவில்லை. கட்டுப்பாடான களிப்பு நிறைந்த பயணத்திற்கு உன் அனுமதியை வேண்டுகிறேன். நீதான் பேசாமடந்தே ஆயிற்று. உனது அனுமதியை அல்லது உன் விருப்பத்தை நாளை அடையாளம் காட்டினால் என்ன சில்லுன்னு இருக்கிய? வெள்ளம் வெள்ளம், காவேரி, கங்கை, யமுனா, ஓடியா ஓடியாங்கோ. என்னங்க என்னாச்சு? வீட்டுக்குள்ள வெள்ளம் வந்துச்சு. என்ன சொல்றீங்க? காவேரி, வெள்ளம் வெள்ளம். சுமதி உள்ள என்ன சுமதியா? உள்ள இருக்காளா? சுமதி, சுமதி, சுமதி. வீட்டுக்குள்ள வெள்ளம். ஓடியா சுமதி. காலையில குழாயில தண்ணி வருதோ இல்லையோ, இது வந்துருது. இந்த பக்கம் ஒண்ணீங்கன்னா இதுலயாத இனிமே சொந்தக்கார பையன் வீட்டு கல்யாணத்துக்கே போக கூடாதுப்பா. மொய்யின்றான் பையன்றான். 1000 தான் வசதியான குடும்பமா இருந்தாலும் பொண்ணுக்கு பொருத்தமா மாப்பிளைய பிடிக்க வேண்டாம். கண்ணங்கரேன்னு கருவாட்டு வியாபாரி மாதிரி இருக்கா. ஆமா, ஊர்ல இருக்க கல்யாணத்துக்கு எல்லாம் போய் கைய நினைக்கவும் பையனோட கலரை பார்க்கவும் இருக்கீங்க தவிர நம்ம குடும்பம் நம்ம பொண்ணுன்னு உண்டா? அடியே, அவசரப்பட்டு எனக்கு பொறுப்பு இல்லாதவன்னு பேரை வச்சிடாரு. மனசுக்குள்ளேயே கட்டடத்துக்கு அஸ்திவாரத்தை போட்டு வச்சிருக்கேன்டி. என்னதுங்க? நம்ம பக்கத்து வீட்டு முரளியை பத்தி நீ என்ன நினைக்கிற? அவனுக்கு என்னங்க, பையன் பார்க்க லட்சணமா தான் இருக்கான். இருக்கல்ல, அப்புறம் என்னடி இழுக்கிற?
இருந்தாலும் 1000 காலத்து பயிர் இல்லீங்களா, அவசரப்பட்டு விதைய ஊனிட முடியுமா? பையன் என்ன குளமோ கோத்திரமோ? கொல்லமா? அடி போடி உங்க கொல்லமும் கோத்திரமும். நீ என்னமோ நவாபு பரம்பரையில போறத மாதிரி பேசுற. அடி போடி, நம்ம கோத்திரத்தை தோண்டினா குப்பை தாண்டி கிளம்பு. அப்பனாத்தா காலத்துல இருந்து ஆடு மாடு மேய்ச்ச குடும்பம் ஒண்ணுது, அடுப்பு கறி வித்த குடும்பம் என்னது? தானே வேணாங்க. என்னது கவுந்தடிச்சு படுத்துக்கிட்டா? குட்டி குட்டிக்கண்ணா கோமாடா? ஆமா, எவ்வளவு நவாபு பரம்பரையில பிறந்தவ இருப்பா, அவளை போய் கொஞ்சுங்க. அடியே ஒரு கணக்குக்கு சொன்னேன். கடைசி நேரத்துல கொல்லி வைக்க ஆம்பளை புள்ள இல்லையேன்னு நீ புலம்ப கூடாது, புரியுதா? ஆத்துக்கு ஒரு ஆம்பளை புள்ள வேணும்னா இப்படி படு, இல்லன்னா ஆண்டவா சோதிச்சுட்டியாடா.